ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு இந்த காலை வேளையிலே நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for this morning. இந்த நாளுக்காக, புதிய நாளுக்காக, புதிய வாரத்திற்காக, புதிய வருஷங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தயவுள்ள கரம், கிருபையின் கரம் எங்களை தாங்குவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். Thank you, O Lord. Thank you, Father. Thank you. Thank you, Lord. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேனையா. சொல்லுவோமா சேர்ந்து? மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேனையா. இன்னொரு முறை. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேனையா. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேனையா. தேவரீர் என்னோடு இருக்கிறீரென்று, தேவரீர் என்னோடு இருக்கிறீரென்று உணர்ந்து கொண்டேனையா. நான் உணர்ந்து கொண்டேனையா. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேனையா. சேர்ந்து பாடுவோமா? மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேனையா. இன்னொரு முறை சொல்லுவோமா? மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேனையா. தேவரீர் என்னோடு இருக்கிறீரென்று, தேவரீர் என்னோடு இருக்கிறீரென்று உணர்ந்து கொண்டேனையா. நான் உணர்ந்து கொண்டேனையா. தகப்பனே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தொடர்ந்து நல்ல மெய்ப்பராயிருந்து சகலத்தையும் நடத்த கற்றுக் கொடுக்க எங்களுக்கு போதித்து நடத்தும்படியாய் செபிக்கிறோம். சங்கீதம் 23 நாங்கள் தொடர்ந்து தியானிக்கும் பொழுது கர்த்தர் பேச நடத்த ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே தொடர்ந்து கர்த்தர் மெய்ப்பராய் இருந்து நம்மோடு பேச நடத்த நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். கொஞ்சம் டிஸ்டார்ஷன் இருக்கு. கேன் வி சார்ட் தட் அவுட்? கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அதற்கு அர்த்தம் என்ன? கடந்த வாரத்தில் கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்கிறார் என்று நாம் கவனித்தோம். என்ன செய்கிறார்? நம்மளுடைய ப்ரொவைடர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். He is the provider of the sheep. He is a good shepherd who provides என்று நாம் கடந்த வாரத்தில் கவனித்தோம். ஸோ அந்த காரியத்தை கவனிக்கும் பொழுது நாம் பார்த்த காரியம், மேய்ப்பர் தேவைகளை சந்திக்கிறவர். மேய்ப்பர் அவர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். The shepherd is a good shepherd, is God who is the shepherd. மேய்ப்பராகிய கர்த்தராக அவர் காணப்படுகிறார். நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாயிருக்கிறோம். We are all his sheep and the shepherd continues to provide. மேய்ப்பர் இவ்வண்ணமாய் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த 3 வாரங்களாய் நாம் கவனிக்கிற இந்த 3 P, ஆங்கில எழுத்தில் இருக்கிற 3 P ஐ கவனிக்கும்படியாக இருக்கிறோம். We're going to be looking at these 3 P's from scripture. That the Lord is a shepherd, he is a provider. The Lord is protector.
the Lord is perfecter. தேவைகளை சந்திக்கிறவர், பாதுகாக்கிறவராயிருக்கிறார், பரிபூர்ணப்படுத்துகிறவராக, நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அப்ப இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது, இந்த மேய்ப்பர் எப்படி நம்மை பாதுகாக்கிற மேய்ப்பராக இருக்கிறார். Today we will be looking at how the Lord, the good shepherd, is our protector. நம்ம இப்படியாய் பாதுகாக்கிறார். இப்போ இதை தொடர்ந்து போவதற்கு முன்பே ஒரு கேள்வி, ஒரு ட்ரிவியா டைம், ஒரு கேள்வி பதில் நேரமாய் இது காணப்படுகிறது. The question is, what is the most deadliest creature on planet earth today? இன்றைய நாட்களிலே ரொம்ப அபாயமான ஒரு மிருக ஜீவன் உண்டாக்கப்பட்ட சிருஷ்டி என்று சொன்னால், அதிகமாய் கொலை மரணம் உண்டாக்குகிற காரியங்கள் மிருக ஜீவன் என்றால் எதுவாக இருக்கும்? ஆங்கில ஆராதனையில் பாம்பு அப்படின்னு சொன்னாங்க, சில பேர் முதலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அதிகமாக யோசிக்காதது இதுதான். The most deadliest creature on planet earth today is this mosquito. நம்ம மொஸ்கிட்டோ அம்மா வரலையோ இன்னைக்கு, அவங்க தான் ஸ்பெஷலிஸ்ட் இதெல்லாம். ஓகே, அப்போ கொசு தான் ரொம்ப அபாயமான ஒரு மிருக ஜீவனாக இருக்கிறது. பாம்பு கூட நம்ம பார்த்தபடியாவது அடிச்சிடலாம்னு நினைப்போம். கொசுலேருந்து எப்படிங்க நம்மளை காத்து கொள்ளுக்கிறது? இன்றைக்கி ஏடிஸ்லேருந்து, மலாரியாலேருந்து, ஜீக்கா அது மூலமாக தான் வருது. Alright, from AIDS, malaria, Zika, we have all this kind of diseases that are spreading around, mosquito-borne, insect-borne diseases that are spreading like crazy. அப்போ இந்த விதமான வியாதிகள் மத்தியிலே, இந்த விதமான சூழ்நிலைகள் மத்தியிலே, அபாயத்தின் நிலையின் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அபாயமான நிலை நாம் தவிர்த்து கொள்ள முடியாத ஒரு காரியம். Dangerous situations are things that we cannot run away from. So Psalm 23 verse 4 says, சங்கீதம் 23:4 சொல்கிறது, even though I walk through the valley of the shadow of death, I fear no evil, for you are with me, your rod and your staff, they comfort me. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று வசனம் சொல்லுகிறது. இப்போ முதலாவது கவனிக்கிற முதல் காரியம் என்னவென்றால், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே, அபாயமான நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We live in dangerous times, in dangerous situations என்று பார்க்கிறோம். மேய்ப்பனுடைய ஆசை, the shepherd's desire is always to lead the sheep in paths of righteousness. இது மூன்றாவது வசனத்தில் வாசித்தோம். மேய்ப்பனுடைய ஆசை அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளை நீதியின் பாதைகளில் நடத்துகிற, ஒரு பாதுகாப்பான ஒரு நிலையிலே நடத்துகிற விருப்பத்தோடு தான் மேய்ப்பன் நடத்துகிறார். ஆனால் நான்காவது வசனத்து வரும்பொழுது இந்த ஆடு எந்த நிலையில் காணப்படுகிறது? When we come to verse 4, we find the sheep in the valley of the shadow of death. மரண இருளின் பள்ளத்தாக்கின் நிலையில் காணப்படுகிற இந்த ஆடுகளை நாம் பார்க்கிறோம். அபாயமான நிலையில் அது காணப்படுகிறது. It is in dangerous zone. It is in trouble. It is in difficulty. So he says, even though I walk through the valley of the shadow of death, I will fear no evil. நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். முதலாவது நாம் கவனிக்க போகிறது, எதனாலே இந்த ஆடு இந்த மரண இருளின் பள்ளத்தாக்குக்கு வந்ததுன்னு பார்க்கணும். Why did this sheep probably end up? One of the probable reasons is it chose its own way. அது தன்னுடைய சொந்த வழியை தேர்வு செய்ததுனால இந்த ஆடு இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் காணப்படுகிறது. போன வாரத்தில் ஏசாயா 53:6 வாசித்தோம். இன்றைக்கு சங்கீதம் 176 வசனத்தை கவனிப்போம். In the English of Psalm 119 verse 176 it says, I have gone astray like a lost sheep. Seek your servant, for I do not forget your commandments. வாசியுங்கள். காணாமல் போன ஆட்டை போல. எதனால காணா போயிருக்கிறேன்னா, நானே வழி தப்பி போனேன்.
I got lost because I wanted to live my life my way and I went astray. So sometimes we are stuck in the valley of the shadow of death, in the danger zones of our lives because of our wrong choices. சில நேரங்களில் இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே ஏன் நாம் கிடக்கிறோம், அங்கே கடந்து போகிறோம் என்று கவனிக்கும் பொழுது நம்முடைய சுய தீர்மானங்களினாலே, தவறுதலான தீர்மானங்களினாலே அங்கே செல்கிறவர்களாக இருக்கிறோம். ஏன்னா நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தேவர்களாக, நமக்கே நாம் கடவுளாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை வர்ணித்து நடத்த விரும்புகிறோம். ஒரு பழைய பாடல் இருக்கிறது. There is a very old song by Frank Sinatra. பழைய ஆட்களுக்கு ஒருவேளை தெரியும். It says, I did it my way என்று சொல்லுவோம். பாடுகிறோமோ இல்லையோ அப்படி வாழுகிறோம். Whether we like to sing that song or not, we live our life like that. I did it my way. And then will come a time then you will say, God, I wish I did it your way. ஆண்டவரே, என் வழிகளிலே வாழ்ந்ததுனால வருத்தப்படுகிறேன், உங்க வழியில வாழ்ந்திருக்கலாமே என்று வருந்துகிற ஒரு நாள் வரும். But today, maybe we are in the valley of the shadow of death because we wanted to do it our way and we went astray. நம்முடைய சொந்த வழிகளிலே வாழும்படியாய் விரும்பி வாழ்ந்ததினாலே இன்றைக்கு பிரச்சனைகளிலே, கஷ்டங்களிலே, வேதனையிலே, கண்ணீரிலே, பாடுகளிலே நாம் அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இப்ப இதிலிருந்து கர்த்தர் எப்படி நம்மை மீட்டு கொண்டு வர முடியுமா, நம்மை பாதுகாக்க முடியுமா, நம்மை ரட்சிக்க முடியுமா? அப்ப இன்னொரு வகையாக நமக்கு எதிர்ப்பு, கஷ்டங்கள், துன்பங்கள் வரும் என்றால், பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறதுனாலே, கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல் எவனை விழுங்கலாம் என்று சொல்லி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறதுனாலே நமக்கு அபாயமான பிரச்சனைகள், கஷ்டங்கள் வரக்கூடும். Another reason where we may find ourselves in the valley of the shadow of death, in danger, in trouble, in problem, is because we have an enemy. The one who comes to steal, kill and destroy. The one who goes around like a roaring lion, waiting and watching whom to devour. We have a real enemy, a spiritual enemy. உண்மையான ஒரு எதிரி உண்டு, ஆவிக்குரிய எதிரி உண்டு. We cannot live in denial. அறியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. உண்மையான ஒரு எதிரி உண்டு. தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய ராஜ்யத்திற்கு எதிராய் செயல்பட்டு கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் உண்டு. They are the works of the enemy. கொசு பார்க்கலாம், பிசாசின் கிரியைகள் அதிகமான நேரத்தில் பார்க்க முடியாது. You can see mosquitoes, but you cannot see sometimes the works of the evil one. We need to discern, have spiritual eyes to be able to see them. ஆவிக்குரிய கண்களோடு பிசாசின் தந்திரங்களை அறிந்தவர்களாக, விசுவாசிகளாக நாம் இருக்க வேண்டும். உடைக்க வருவான், நம்மை உடைக்க, நம்முடைய குடும்பத்தை உடைக்க, சபையை உடைக்க அவன் செயல்படுகிறான். He wants to break the believer, he wants to break the believer's family, he wants to break the believing church. We must be careful, we must be aware. பவுலானவர் எபேசுவில் இருக்கிற தலைவர்களை ஒரு முறை சந்தித்து, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் அவர் பேசிக்கொண்டு இருக்கிற ஒரு பகுதியை கவனிக்கிறோம். We find the apostle Paul, he meets the leaders in the church of Ephesus on his journey back to Jerusalem. எருசலேமுக்கு போகிற பிரயாணத்தில் அவர்களை சந்தித்து பேசும் பொழுது 29வது வசனத்தில் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். So in verse 29 he gives them a warning in the midst of the many things he is speaking. In verse 29 he says, I know that after my departure savage wolves will come in among you, not sparing the flock. வாசியுங்கள். பவுலானவர் சொல்லுகிறார், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அப்ப அவர் எச்சரிக்கிறார், இந்த கொடியான ஓநாய்கள் இந்த திருச்சபைக்குள்ளாய் செயல்படும். அப்ப ஆவிக்குரிய ஒரு போராட்டம், கள்ள போதனை கொண்டு வருகிறவர்கள் இந்த சபையை உடைக்கும்படியாய் செயல்படும்படியாய் வருவார்கள்.
There will be people who will come to break the church in Ephesus with wrong teaching, with deceptive teaching. Heretical teaching will come. Beware, be careful. அப்ப இப்படிப்பட்டதான தாக்குதல் இந்நாட்களிலும் நாம் கடந்து சென்று கொண்டேதான் இருக்கிறோம். In today's time we also face these types of challenges. இன்றைக்கு கள்ள போதனை இந்த விதமான இடங்களிலிருந்து பிரசங்கிக்கப்படுவது மாத்திரமே அல்ல. False teaching is not only being preached from the pulpits or from the lecterns alone. False preachings are also being distributed through our phones. கள்ள போதனைகள் நம்முடைய கைத்தொலைபேசிகள் மூலமாக நாம் அனுப்பி கொண்டு இருக்கிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்படியா, இது உண்மையா அப்படின்னு யோசிக்காமல், இது உண்மையாய் சத்தியத்திற்கு ஏற்ற விதமான ஒரு காரியமா என்று கருதாமல் அதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். Many times we receive all these messages and believe it is completely true, thinking yeah it must be true, without even referring to our Bibles. Dangerous heretical teachings that will take us away from God, that will take us away from His word. தேவனிடத்திலிருந்தும் அவருடைய வார்த்தையிடத்திலிருந்தும் நம்மை பிரிக்கத்தக்கதான செயல்கள், அதிகமான போதனைகள் போதித்து பிரசங்கித்து அவர்கள் அநேக இடங்களுக்கு அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. எச்சரிக்கை. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்ற விதமாய் நாம் கவனித்து கேட்போம். சிலர் நமக்கு வருகிற சொப்பனங்களில் வருகிற காரியங்களை நம்பி நம் திசை மாறி போவோம். Some of us will believe in our dreams. Our dreams may seem like God is the one who is speaking to us, but we must discern the source of the dreams. நம்முடைய சொப்பனங்கள் எங்கே இருந்து வருகிறது, எந்த இடத்திலிருந்து வருகிறது, யாரிடத்திலிருந்து வருகிறது என்று நம்ம எச்சரிக்கையாய் கவனித்து அதை பகுத்தறியத்தக்க ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். Don't get sucked into. We live in dangerous time, physically and spiritually. அபாயமான காலகட்டங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரீர ரீதியிலே மாத்திரமே அல்ல, ஆவிக்குரிய நிலையிலும் அதிகமான தாக்குதல் உண்டாகி கொண்டிருக்கிறது. நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். இந்த அபாயங்களை கடந்து செல்வதற்கு, எதிர்நோக்குவதற்கு நாம் எப்படி ஆயத்தமாய் இருக்க வேண்டும்? How can we be prepared to face these challenges, the dangers that we have all around us? How do we go through this? அப்ப மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நாடு பாருங்களேன், அவ்வளோ தைரியமாய் போகுது. ஆபத்து இருக்கிறது. We have all these dangers around us, but in the midst of this danger we can walk because of one reason. ஒரே ஒரு காரணத்தின் நிமித்தம் இந்த அபாயமான கஷ்டமான போராட்டமான நிலையிலே, சூழ்நிலையிலே நாம் கடந்து போக முடியும். இதே 4வது வசனத்தில் வாசிக்கிறோம் அந்த காரணம். We find that reason why we are able to walk through the valley of the shadow of death in the spite of dangers, whether it is self-inflicted or it is permitted by God, by what the evil one does in this world. ஒருவேளை நாம் சுய தீர்மானத்தினாலே நாம் படுகிற கஷ்டங்களாய் இருக்கலாம். அது மாத்திரமே அல்ல, பிசாசினாலே உண்டாக்குகிற, கர்த்தர் நமக்கு அனுமதித்திருக்கிற காரியங்கள்னால வந்திருக்கலாம். ஆனால் ஒரே காரணம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஒரே காரணம் என்ன? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். There is one reason that we do not need to fear the valley of the shadow of death, because you are with me. Hallelujah. கர்த்தர் நம்மோடு இருப்பது நமக்கு ஒரு சத்தியமாய் காணப்பட வேண்டும். We need to accept and receive the knowledge that God is with me as a powerful truth. ஒரு வல்லமையான ஒரு சத்தியம் நமக்கு ஒரு அலட்சியமான ஒரு சத்தியமாய் மாறிடுச்சு. Many of us take it for granted. Yeah, God is with me. Yes, God is with me. God is with me. God is with me. சொல்லணும். தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர். ஹல்லேலூயா. தண்ணீரை கடக்கும் பொழுது உன்னோடு கூட இருக்கிறேன், அக்கினியில் கடக்கும் பொழுது உன்னோடு கூட இருக்கிறேன். When you pass through the waters, I am with you. When you go through the fire, I am with you. It will not burn you. See, God is with us, and God is with us to protect us.
தேவன் நம்மோடு இருப்பது மாத்திரமே அல்ல, நம்மை பாதுகாக்கும்படியாய், நம்மை காத்து கொள்ளும்படியாய் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். அப்போ ஒரு மேய்ப்பன் என்று சொல்லும் பொழுது, மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை பாதுகாக்கிற அந்த கடமை, அந்த பொறுப்பிலே செயல்படுகிறார். When you think about a shepherd, his desire and his duty is to take care of the sheep, to protect from all kind of evil. We find David doing this as a shepherd. தாவீது ஒரு மேய்ப்பனாய் இந்த காரியத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் இது முக்கியம், ஏன் இது அவசியம் என்றால், இந்த சங்கீதம் 23 எழுதினது தாவீது. Why is it related and important? Psalm 23 was written by David by his experience as a shepherd, and now we can relate what it means when he says, "The Lord is with me, the Lord is there to protect me," is what he did. The context is David is going to fight against Goliath. தாவீது கோலியாத்தை வீழ்த்தும்படியாய், அவரோடு போராடும்படியாய் போகிறார். அதற்கு இடையில சவுல் ராஜா வந்து கேட்கிறார், உன்னால முடியுமாப்பா? உன் சைஸை பார்த்தா நீ சண்டை போடுற மாதிரியே இல்லையே. So King Saul comes and speaks to David and say, David, you don't look like someone who is able to fight and defeat Goliath. I don't think so it's possible. So David responds, and when he answers and says this, தாவீது இவனமாய் பேசுகிறதை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 17 அதிகாரம் 34-35 வரை மாத்திரம் வாசிக்கிறேன். குறிப்பு 37 வரை நீங்கள் எழுதி வீட்டிலே போய் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17:34. But David said to Saul, "Your servant was tending his father's sheep when a lion or a bear came and took a lamb from the flock." வாசிங்கள் 34 மாத்திரம். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும் போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது என்று வாசிக்கிறோம். அப்போ ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லுகிறார். He speaks about an incident that happened and transpired. ஒரு முறை என்ன வந்துச்சா? ஒரு சிங்கம். இன்னொரு முறை என்ன வந்துச்சா? ஒரு கரடி வந்துச்சா. இந்த கரடியோ இந்த சிங்கம் வந்து என்ன செஞ்சுச்சா? மந்தையில் இருந்த ஒரு ஆட்டை எடுத்துட்டு போயிருச்சுன்னு விட்டுட்டாரா? போகட்டும்பா அப்படின்னு விட்டுட்டாரா? Did David just say it's okay, one sheep gone, never mind, I got many more sheep, I will manage with this? இல்லை. அவருக்குள்ள இருந்த அந்த மேய்ப்பனின் உணர்ச்சி, we saw the passion of the shepherd within him. How did he respond? In verse 35 he says, I went out after him and attacked him and rescued it from his mouth, and when he rose up against me, I seized him by his beard and struck him and killed him. வாசிங்கள் 35. நான் அதை விடல, நான் தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அவருக்கு அபாயம், ஆபத்து வருகிறது, அது என் மேல் பாய்ந்த பொழுது அது தாடியை பிடித்து, எப்படி பிடிச்சாருந்தாரு, பிடிச்சிட்டாருன்றாரு. வாசிங்க. அதை அடித்து கொன்று போட்டேன். There was this attack against his flock, and David said, I didn't give up, I didn't let go, I went after my sheep to save it, not only to save it, to put off the danger. அந்த அபாயத்தை உடைத்து போடும்படியாய் அவர் செயல்பட்டார்னு சொல்கிறார். ஒரு சாதாரண மேய்ப்பன், ஒரு வாலிப மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக செய்த செயலை வாசிக்கிறோம். A normal simple shepherd, a shepherd boy, and what he did to protect his sheep, he is revealing to us through his word. அப்ப ஒரு மேய்ப்பனுடைய செயல், அவனுடைய உள்ளம், அவனுடைய வாஞ்சை, அவனுடைய பாரம், we see the heart, we see the passion, we see the commitment of the shepherd who is willing to risk danger.
ஆபத்தான நிலையில் கடந்து சென்று, who is willing to put his life on the line to save his sheep, தன்னுடைய ஆடுகளை காப்பாற்றும்படியாய் ரட்சிக்கும்படியாய் அவர் செயல்பட்ட செயலை நாம் வாசிக்கிறோம். So we find Jesus also speaks about a shepherd, and the shepherd who is the good shepherd, or the shepherd who is not the so good shepherd. ஒரு நல்ல மேய்ப்பனுக்கும் நல்ல மேய்ப்பன் இல்லாத கூலிக்கு செய்கிற மேய்ப்பனுக்கும் வித்தியாசத்தை நம் ஆண்டவராகிய இயேசு பேசுகிறதை பார்க்கிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தில் இயேசு இவனமாய் நம்மோடு பேசுகிறார். Jesus speaks to us from John chapter 10 verses 12 and 13. He who is a hired hand and not a shepherd, who is not the owner of the sheep, sees the wolf coming and leaves the sheep and flees, and the wolf snatches them and scatters them. He flees because he is a hired hand and is not concerned about the sheep. வாசிப்போம் 12:13. Amen. அப்ப கூலிக்காக வேலை செய்கிற மேய்ப்பர்களும் உண்டு. They are shepherds who work as hired hands. They are hired to be shepherds. But what is the difference is, this shows their character. They are not real caring shepherds. உண்மையாகவே அக்கறை உள்ள, அவர்கள் கரிசனை உள்ள நல்ல மேய்ப்பர்கள் அல்ல. அது மாத்திரமே அல்ல, அவர்கள் அந்த ஆடுகளுக்கு சொந்தக்காரர்கள் அல்ல. They don't own the sheep, so they don't care for the sheep. அந்த ஆடுகள் அவர்களுக்கு சொந்தமானவர்கள் அல்லதனால அவர்கள் அந்த ஆடுகளை குறித்து அதிகமாக யோசிப்பதல்ல. அவர்களுக்கு என்ன முக்கியம்? கிடைக்கிற சம்பாத்தியம், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கூலி. They are only interested in the wages that they are going to receive. They are not interested in the sheep at all. And then we see when danger comes, they run. ஓனாய் வரும் பொழுது இவர்கள் ஓடி போகிறார்கள் என்று பார்க்கிறோம். தாவீது வித்தியாசம். David was different. ஓனாய் வரும் பொழுது, எதிரி வரும் பொழுது, கரடி வரும் பொழுது, சிங்கம் வரும் பொழுது அதை தொடர்ந்து இவர் போய் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். And then they are not concerned with the sheep at all. ஒரு விதமான ஒரு அக்கறையும் இல்லை, ஒரு விதமான ஒரு கவனமும் அவர்களுக்கு இல்லை. அது பார்க்கும் பொழுது they care for themselves only. தங்களுக்காக மாத்திரமே அவர்கள் அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இயேசுவோ தன்னை குறித்து பேசும் பொழுது, when Jesus speaks about himself, he says, I am the good shepherd. The good shepherd lays down his life for the sheep. I am the good shepherd, and I know my own, and my own know me. 11வது வசனம் 14வது வசனத்தை வாசிப்போம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். Amen. So the shepherd, the good shepherd, what are the characteristics of the good shepherd? நல்ல மேய்ப்பனுடைய குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது, அவர் நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் என்பது ஒரு பேர் மாத்திரமே அல்ல, அவருடைய குணம். The good shepherd is not only a name, that is his character. He is good. நல்ல திட்டங்கள் வைத்திருக்கிறார், நல்ல காரியங்களை நமக்காக யோசித்து வைத்திருக்கிறார். He has good plans and purposes for us. He has good ideas he wants to fulfill in our lives. He has good intentions and good motives for us. நமக்காக நல்ல நோக்கங்களையும் திட்டங்களையும் அவர் வைத்திருக்கிறார். நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். நல்ல மேய்ப்பர்
தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். Hallelujah. The good shepherd has laid down his life on the cross for his sheep. ஜீவனை கொடுத்தவராய் பேசுகிறார். ஜீவனை கொடுக்க போகிறேன் என்று சொல்லல. ஜீவனை கொடுக்க போகிறேன் என்று சொல்லல. He did not only say, he did. He laid down his life for all of us. Each one of us. ஒவ்வொருவருக்காகவும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். வெளியிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவருடைய மந்தையில் இருக்காத ஆடுகளுக்காகவும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். He has given his life even for the sheep that is not within the flock yet. மீட்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். He knows his sheep personally. ஒவ்வொரு ஆடுகளையும் தனிப்பட்ட விதமாய் அறிந்திருக்கிறார். பேர் மாத்திரமல்ல, not only name. சில நேரத்தில் பேர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தடுமாறுவேன், பேர் மறந்துடுவேன். Sometimes I'll forget people's name and I'll get worried a bit. Hey, what's the person's name? நடந்து வராங்க, பேர் ஞாபகம் இருக்கு, அது அப்படியே தடுமாற்றமாயிரும். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, சாரி பிரதர் உங்க பார்த்த மாதிரி இருக்கு, ஆனால் பேர் ஞாபகம் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் கர்த்தர் பேர் மாத்திரமே இல்லை, நம்முடைய உள்ளங்கு திரியங்களை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. But the Lord not only knows us by name, He knows us intimately, intricately. He knows us personally. He knows us, not only knows us now, He knows our past, our present, and even our future. நம்மை மாத்திரமே அல்ல, நம்முடைய கடந்த நாட்களையும் இந்நாட்களையும் வருகிற நாட்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். He knows you. He knows what danger is coming also. எந்த ஆபத்து வருகிறது என்றும் அவருக்கு தெரியும். அவர் தன்னுடைய ஆடுகளை அறிந்திருக்கிறார், நல்ல மேய்ப்பன். He knows his sheep. He knows them personally என்று நாம் பார்க்கிறோம். And then the scripture continues to remind us that the sheep also know their shepherd. ஆடுகள் தன்னுடைய மேய்ப்பனை அறிந்திருக்கிறது. ஏனென்றால் மேய்ப்பன் தன்னை வெளிப்படுத்துகிறார். The shepherd is not distant. The shepherd comes close to the sheep. மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்கு அருகாமை பக்கத்தில் வந்து அவர்களோடு உறவு கொள்கிற ஒரு மேய்ப்பனாக இருக்கிறார். We are able to know God because God has revealed himself through Jesus Christ. தேவனை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் தம்மை வெளிப்படுத்தினதனாலே நாம் அவரை அறிந்திருக்கிறோம். Today we can know His protection, His security over our lives as the good shepherd. நல்ல மேய்ப்பனாய் அவர் நம்மை பாதுகாக்கிறவராய் நம்மை கவனிக்கிறவராக அவர் இருக்கிறார். ஏஞ்சல் செக்யூரிட்டி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன செக்யூரிட்டிங்க? ஏஞ்சல் செக்யூரிட்டி. தேவ தூதர்களுடைய பாதுகாப்பு கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நம்ம சங்கீதம் 91 மனப்பாடமாய் அழகாய் சொல்லுவோம். 11வது வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது. Psalm 91 verse 11 says, For He will command His angels concerning you to guard you in all your ways. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படியாய் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இன்றைக்கு தூதர்கள் நம்மை பாதுகாக்கிறார்கள், நம்முடைய கண்களுக்கு தெரியல. The angels of God are protecting us. காடி பிளெஸ்ஸிங் கொண்டு வரும் பொழுது ப்ரே பண்ணுறோம், ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளுங்க, ஆண்டவரே வீட்டை பிளெஸ்ஸிங் பண்ணும்போது ப்ரே பண்ணுறோம், பாதுகாத்து கொள்ளுங்க. கண்ணுக்கு தெரியல, ஆனால் கர்த்தர் காத்து கொள்ளுகிறார். எத்தனையோ தீமையிலிருந்து எத்தனையோ பொல்லாப்பிலிருந்து கர்த்தர் நம்மை காத்து நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் செயல்படுகிறார். The Lord has protected us from so many dangers and troubles and problems. Many of these we don't even realize. எத்தனையோ காரியங்கள் நாம் உணராம அறியாமலே இருந்திருக்கிறோம். உங்க வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வந்து பூந்து அது வாக்கிங் வெளியே போயிருக்கோம், நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா கர்த்தர் அதில் இருந்து பாதுகாத்துருவாங்க. Hallelujah. Probably a snake slided into your home and just it went out again, but we never even realized the Lord was protecting us. The Lord's protecting. எத்தனை பேர் காடி ஓட்டுறோம், மோட்டார் ஓட்டுறோம் every day. We go by motorbikes and cars every day. பாதுகாப்போட நீங்க உட்கார்ந்து இருக்கிறோமே. எத்தனையோ விபத்துகள் ஆபத்துகள் நடக்கிறதுன்னு பார்க்குறோம், வாசிக்கிறோம், கவனிக்கிறோம். ஐயோ இப்படிலாம் நடக்குதேன்னு சொல்லி வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கோமா? நான் காடி ஓட்ட மாட்டேன் பாஸ்டர், சர்ச்சுக்கு வர மாட்டேன் இனிமேல், ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு இல்லை. We don't give an excuse saying there's so many accidents, so I'm not going to drive. The Lord's protection, கர்த்தருடைய பாதுகாப்பு.
அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் கர்த்தர் அனுமதிக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப மேய்ப்பனுடைய கோலும் தடியும் அங்கே செயல்படுகிறது. So we find the work of the shepherd's rod and his staff. சிலர் சொல்லுகிறார்கள் இது இரண்டு விதமான பொருள் என்று சொல்லுகிறார். Some say these are two things. Some say it is one. One side is the rod, one side is the staff என்று சொல்லுகிறார்கள். But what we are more interested is in the purpose. நாம் அதிகமாக கவனிக்க விரும்புகிற காரியம் என்னவென்றால் இது ரெண்டு பொருளா ஒரு பொருளா இல்ல, அதோடைய நோக்கம் என்ன? உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். The rod and the staff is a purpose. The shepherd uses it to comfort, to bring comfort to the sheep that are under his care. அப்ப மேய்ப்பனுடைய இந்த பொருள், அவர் பயன்படுத்துகிற இந்த காரியங்கள் மிகவும் அவருடைய ஊழியத்திற்கு அவசியமான காரியம். The tools of the shepherds are very important for the shepherd to use in his ministry. So the rod, கோல் என்று சொல்லும் பொழுது விசேஷவனமாய் அந்த அவருடைய மேய்ச்சல்களுக்கு அபாயம் ஆபத்து வரும் பொழுது அவர்களை காத்து கொள்ளும்படியாய் தற்காத்து கொள்ளும்படியாய் அவர் பயன்படுத்துகிறார். The rod is usually used either to guide or in most cases to protect the sheep from the attack of wild animals. தன்னை தற்காத்து கொள்ளும்படியாய் இது பயன்படுத்துகிறார். But then the staff, where it's a crooked shape என்று சொல்லும் பொழுது, இப்படி வளைவாய் இருக்கிற அந்த கோலும் தடி என்று சொல்லும் பொழுது அவர்கள் அந்த மாடுகள் வழி தப்பி போகும் பொழுது அதை மறுபடியும் இழுத்து கொண்டு இந்த பக்கம் வர்றதுக்கு, இல்லை ஏதாவது போய் குழியில மாட்டிக்கிச்சுன்னா அங்கேருந்து தூக்கி எடுக்கிறதுக்கு பயன்படுத்துவார்கள். So if it is stuck in a hole or it is going astray or stuck in a ravine, it is used to help to bring the sheep back to him. மேய்ப்பனிடத்தில் மீண்டுமாய் கொண்டு வரும்படியா. So the two tools of the shepherd shows that the shepherd uses them not to be cruel or violence against the sheep. மேய்ப்பர் அந்த பொருளை எதற்காக பயன்படுத்துகிறார் என்றால் அந்த ஆடுகளுக்கு எதிராய் செயல்படுவதற்காக அவர் பயன்படுத்துவதே இல்லை, அவர்களை கொடுமைப்படுத்தும்படியாய் அவர் பயன்படுத்துவதே இல்லை, அவர்களுக்கு நன்மை உண்டாக்க, அவர்களை தேற்ற, சரியான நீதியின் பாதைகளில் நடத்த, அவர்களை பாதுகாக்க அவர் பயன்படுத்துகிறார். ஆனால் சிலர் நாம் யோசிக்க கூடும். Some of us may think, என்ன யோசிப்போம்னா, கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார்னா ஏன் என் வாழ்க்கையில இந்த கஷ்டத்தை அனுமதித்தா, ஏன் இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில வந்தது? Some of us have the thought, அப்ப ஏன் இந்த வியாதி வந்துச்சு, ஏன் இந்த போராட்டம் வந்துச்சு, ஏன் இந்த பிரச்சனை நான் கடந்து சென்று கொண்டிருக்கிறேன்? Why am I going through this trouble? We may ask a lot of questions, quite like this cartoon here. ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், சபைக்கு வரேன், ஊழியமும் செய்கிறேன், ஆனால் கஷ்டம் இருக்கு, போராட்டம் இருக்கு, பிரச்சனை இருக்கு, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, இந்த திடீர்னு ஒரு பாம்பு வந்து போட்ட மாதிரி இருக்கு வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லுவோம். Everything was going smooth and suddenly like a bomb came into my life. What has happened? What am I not doing right? We get angry with God. தேவனோடு கோபப்படுகிறோம், அவரோடு கோபப்பட்டு அவரிடத்துல நம்முடைய கோபத்தை காண்பிக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை விசேஷித்த வண்ணமாய் பாதுகாக்கிறார். நமக்கு பட்டது சின்னதுதான், நம்ம கடந்து போகிற பிரச்சனைகள், காரியங்கள் எல்லாம் கர்த்தர் ஒரு நன்மையான நோக்கத்தோடு அனுமதிக்கிறார். There are times that the Lord permits some issues or problems or difficulties for a purpose, to keep us reliant upon him. அவர் மேல் நாம் சார்ந்து இருக்கும்படியாக கர்த்தர் சில காரியங்களை அனுமதிப்பது உண்டு. ஆனால் அந்த பிரச்சனையை பார்த்து கர்த்தர் மேல கோபப்படுவதற்கு மேலே அவர் சிலுவையில் தொங்கின கடந்து சென்ற அந்த பாடுகளை பார்த்து, கர்த்தாவே எனக்காக பாடு அனுபவித்தீர், உமக்காக நான் பாடு அனுபவிக்க ஆயத்தம் என்று சொல்ல வேண்டும். When we look at the sufferings that we go through, we must be able to turn around and look at the cross and the Lord who suffered on the cross and be able to say, Lord, you went through this suffering for me. I am willing to suffer all the difficulties to follow you, Lord Jesus. இயேசுவை பின்பற்றும் பொழுது சுலபமாக இருக்காது.
ஆங்கிலத்தில் பெட் ஆஃப் ரோசஸ் என்று சொல்லுவார்கள். மலர் படுக்கை போல இருக்காது, அதில் முள் இருக்கும், கஷ்டம் இருக்கும், கரடு முரடான பாதைகளும் இருக்கும், துன்பம் இருக்கும். கிறிஸ்துவுக்காக உண்மையாய் வாழ விரும்புகிறவர்கள் துன்பப்படுவார்கள். Those who desire live a godly life for Christ Jesus will be persecuted. There will be difficulties, but remember, the Lord continues to protect. Hallelujah. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. It is by the grace of God that we are not completely demolished or destroyed. The Lord protects us. கர்த்தர் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் இந்த வாரத்தில் உங்களை கொசு கடிச்சிச்சு? கடிச்சிச்சா இல்லைன்னு கூட தெரிய மாட்டேது பாருங்க. We don't know, but we know my God is my protector. Hallelujah. என் தேவன் என்னை பாதுகாக்கிறவர், அவர் தொடர்ந்து என்னை பாதுகாப்பார். இன்றைக்கு அபாயமான நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். We live in the midst of danger. சபைக்கு போறாங்க சில தேசங்களிலே, அந்த சபை ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு வருவாங்களான்னு தெரியாது. There are church places in nations and countries where people go to church without the assurance that they will return back home safely. சபையிலே பாம் வச்சு பிடிச்சிடுறாங்க சபையை. சபைக்கு வருகிறவர்களை கொன்று போட்டு விடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஆபத்து நமக்கு வரல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி வந்தாலும் கர்த்தர் நம்முடைய ஜீவனை காக்க, நம்முடைய ஆத்துமாவை காக்க அவர் வல்லவர். Hallelujah. Even when we go through those times of persecution, if the Lord permits it in our nation, we can still trust the Lord. Lord, you are able to guard me. You are able to protect my soul. No one can redeem us, snatch us out of his hand. அவருடைய கரத்திலிருந்து நம்மை ஒருவனும் பிடுங்கி போட முடியாது. அவர் நம்மை பாதுகாக்கிறவர். ஆமென். அபாயமான நிலைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். The Lord is our good shepherd. அவர் நம்மை பாதுகாக்கிற மேய்ப்பராக. He is a God who protects us. The shepherd's rod and staff has a purpose to comfort. மேய்ப்பனுடைய கோலும் தடியும் தன்னுடைய ஆடுகளை தேற்றும்படியாய் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். இப்ப 2 கேள்வி, 2 questions for your own personal reflection. சொந்தமாய் யோசித்து தியானிக்க வேண்டிய ஒரு question. இன்றைக்கு what are some real dangers which you fear today? இந்த நாட்களிலே நீங்கள் பயந்து கொண்டு வாழ்கிற காரியங்கள் என்னதான் இருக்கும்? சில நேரத்தில் வெளிரங்கமானதா இருக்கும், சில நேரங்களில் உள்ளத்தில் எண்ணங்களில் நம்ம அப்படியே அடக்கி போட்டு கொண்டிருக்கிற காரியமா இருக்கும். Sometimes these are visible fears. Sometimes these are fears that are within our hearts, gripping our hearts. சில பெற்றோர்கள் ஐயோ பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆக போதோ, வருங்காலம் எப்படி இருக்க போதோன்னு சொல்லி பயந்து வாழ்ந்து கொண்டிருப்போம். Some of us fear about the future of our children. சிலருக்கு வந்த கெட்ட சொப்பனங்கள் மூலமாக அந்த பயம் உண்டாயிருக்கும். Some of us may have had nightmares that may cause that fear to grip our hearts. What is the source of that fear? Where does that fear come from? Do we fear? பயந்து கொண்டிருக்கிறோமா? பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? என்ன நடந்துருமோ என்று பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அது பயத்தை குறித்து என்ன செய்ய போகிறோம்? What are we going to do about the fear? How can you put your trust in the good shepherd to protect you today? இப்படி இந்த நல்ல மேய்ப்பர் என்னை பாதுகாக்க வல்லவர் என்று சொல்ல முடியும். நாம் தூங்குவது முன்னே நாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லாரும் ஏஞ்சிதீங்க தானே? ஏஞ்சதுனால இங்க இருக்கிறோம், எழுந்திருத்தோம். உறங்கும் பொழுதும் நம்மை பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் உறங்காமலும் தூங்காமலும் நம்மை பாதுகாக்கிறவர். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. He who watches over Israel neither slumbers nor sleep. He watches over you when you are sleeping. He cares. He protects. இன்றைக்கு அவருடைய பாதுகாப்பை மறந்து பயத்தில் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் அவருடைய பாதுகாப்புக்குள்ளாய் மீண்டும் வருவோம். If today we have forgotten his protection and went to live into our fears, today we will come back to the protector, the good shepherd, நல்ல மேய்ப்பர். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற மேய்ப்பராக இருக்கிறார். நாம் அப்படியே எழுந்து நிற்போம். Shall we all stand? ஒரு நிமிடம் அமைதலாய் இருந்து நம்முடைய பயத்தை அவருக்கு முன்பாக கொண்டு வருவோம். In our silence, let's just pray
and bring all our fears to him. Bring all our fears to him. In all our silence, அப்படியே அமைதலாம் நம்முடைய உள்ளத்தில் மாத்திரமே ஜெபிப்போம். Yes, Lord. Yes, Lord. We surrender. Thank you, Lord Jesus. எங்களுடைய பயங்கள் எல்லாம் உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். அப்பா, பயமில்லை, எங்களை பாதுகாக்கிறவர் நீர் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். Yes, Lord. அப்படியே ஒப்பு கொடுங்க கர்த்தரிடத்துல முழுமையா எல்லா பயம் அறிக்கை செய்யும். Surrender, confess those fears to the Lord. Surrender those fears to the Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord Jesus. எங்களை பாதுகாக்கிறவரே, உம்முடைய பாதுகாப்பின் கரத்திற்குள்ளாய் அவருடைய சிறகுகளின் நிழலுக்குள்ளாய் கடந்து வருவோம். அப்படியே நாம் வருவோமா? ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் என்னை பாதுகாக்கிறவர் என்று வாய்களை திறந்து சொல்வோம். ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பை நம்பி வருகிறோம். என்னை காத்ததற்காய் ஸ்தோத்திரம், என்னை பாதுகாத்ததற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லுவோம். வாய்களை திறந்து நாம் ஜெபிக்கிற நேரம் இது. It's a time to pray. Lift our voices and pray, trusting in his protection. Trusting in his protection. Lord is my shepherd. The Lord is my protector. கொசுவோ தீவிரவாதமோ எந்த அபாயமோ கர்த்தரனை பாதுகாக்க வல்லவர், கர்த்தரனை காக்க வல்லவர், கர்த்தரனை மீட்க வல்லவர். உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. சொல்லுவோமா? காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவா என்றுமே. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவா என்றுமே. இன்னொரு முறை இந்த பாடலை நாம் பாட போகிறோம். ஜெபமாய், உற்சாகமாய், விசுவாச அறிக்கையாய் நாம் பாட போகிறோம். கரம் கோத்து, கரம் பிடித்து நாம் பாட போகிறோம். ஒருவர் கரம் பிடித்து இணைந்து ஒரு திருச்சபையாய் நாம் பாட போகிறோம். Let's hold our hands together as we hold hands and pray together. Let's pray that as a prayer of confession of our faith, that the Lord is my protector. The Lord will protect us from all evil and harm.
காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. இன்னொரு முறை, காக்கும் வல்ல. இன்னும் சத்தத்தை உயர்த்தி உள்ளத்திலிருந்து சூழ்நிலையை பார்த்து பாடுவோமா? நம்முடைய பயத்தை பார்த்து பாடுவோம். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. காத்திடுவார், காத்திடுவார் என்றுமே. காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், கைவிடாதிருப்பார். காப்பார், சொல்லுவோமா? உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், கைவிடாதிருப்பார். உன்னை கைவிடாதிருப்பார். உம்முடைய பாதுகாப்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பாதுகாப்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for your protection. You are the Lord, our protector. You are the good shepherd. உம்மை நம்புகிறோம், உம்மை நம்புகிறோம். பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. என் கர்த்தர் மேல் நான் நம்பியுள்ளேன். Lord, I do not fear. பயமில்லை, பயமில்லை. இயேசுவின் நாமத்தில் பயத்தின் உண்டாக்குகிற செயல்களை இயேசுவின் நாமத்தில் கடிந்து உடைத்து போடுகிறோம். பயத்தை உண்டாக்குகிற செயல்கள், பொல்லாத பிசாசின் தூண்டுதல்கள், பயத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் சுட்டெரிக்கிறோம். Praise the Lord. பயமில்லை ஆண்டவரே, நம்புகிறோம், நம்புகிறோம். பயமில்லை. எங்களை காக்கிறவர் நீர் இருக்கும் பொழுதே நாங்கள் பயப்பட மாட்டோம். நீர் எங்களோடு கூட இருப்பதினால் நாங்கள் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம் ஆண்டவரே, பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டேன். நான் பயப்பட மாட்டேன். என் இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன். நான் பயப்பட மாட்டேன். பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, பயப்பட மாட்டேன். சந்தோஷமா தைரியமா சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். ஏன் சொல்லுங்க, ஏன் 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 ஏன்? இயேசு என்னோடு இருப்பதனால். யாரு கூட இருக்கிறா? இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன். நான்
இயேசு சொல்லுங்க. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் சொல்லுவோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், 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 இயேசு என்னோடு இருப்பதனால். Praise you Lord. பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, பயப்படாதீங்க, இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த பயமா இருந்தாலும் அது பெரிது பயப்பட தேவையில்லை. நம்ம ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர். தகப்பனே, இந்த காலை வேளையில உம்முடைய பாதுகாப்புக்காய், உம்முடைய பாதுகாப்புக்குள்ளாய் இருக்கிறோம் என்று நினைவு மூட்டினதற்காய், அந்த பாதுகாப்பிலே நாங்கள் நிலைத்து வாழ கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். பயப்படாமல் உம்மை நம்பி நாங்கள் வாழ கிருபை தருவதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய தேவ தூதர்களுடைய பாதுகாப்பு இருந்து நாங்கள் நடக்கிறோம் என்று உணராமல் வாழ்ந்திருக்கிறோம். மன்னியும் ஆண்டவரே, மீண்டுமா எங்களை பாதுகாத்து நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அனுமதிக்காமல் ஒன்றும் எங்களை அணுகாது. நீர் அணுகதிக்காமல் ஆண்டவரே ஒன்றும் எங்களை அணுகாது. உம்முடைய பாதுகாப்புக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பாதுகாப்புக்குள்ளாய் நாங்கள் நிற்கிறோம், நிலை நிற்கிறோம், வாழ்கிறோம், வளருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருக்கு ஒரு பெரிய கரம் தட்டு கொடுப்போமா? Praise the Lord, praise the Lord, praise the Lord. நம்மை பாதுகாக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்.